ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க இருப்பது குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். கடந்த ஓராண்டாக ரிஷபராசியில் சஞ்சரித்து கொண்டிருந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். ஆங்கில தேதிப்படி 14/5/2025 ஆண்டு புதன்கிழமையன்று கேட்டை நட்சத்திரம், விஸ்வாசு தமிழ் வருட பிரகாரம் விஸ்வாசு தமிழ் வருடம் உத்தராயணம் வசந்தருதுவில் சரியாக இரவு 10:45 நேரப்படி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் பயிற்சி ஆகின்றார். அவர் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார், அவருடைய பார்வையால் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கப் போகிறது, குரு பகவானுடைய சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திர சாரங்கள் அங்கே மிதுனத்திலே மிருகசிஷியம், திருவாதிரை, குருவினுடைய நட்சத்திரமான புனர்பூசம், அந்த நட்சத்திரத்தின் சாரத்தின் மூலமாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கப் போகிறது, ஒவ்வொரு வீட்டிற்கும் எப்படிப்பட்ட பலன்களை இந்த குரு பகவான் தரப்போகிறார் என்பதை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க உள்ளோம். இந்த மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி பலன் நடக்க இருக்கிறது. ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி பலனை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிட்டுள்ளோம். பார்க்காத நண்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள். மிக விரைவிலே ராகுகேது பயிற்சி பலனும் வர இருக்கிறது. அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முக்கியமாக சனிப்பெயர்ச்சி பலனை பார்க்காத நண்பர்கள் பார்த்து பலனடையுங்கள். இப்போது நாம் குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் பார்க்கலாம். மிதுன ராசிக்கு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 7-10 கூடியவர் கடந்த ஓராண்டுகளாக 12 இருந்தார். இப்பொழுது அவர் ஜென்மத்திலே வந்திருக்கின்றார். கோச்சார ரீதியாக 12ஆம் இடமும் சிறந்த இடம் இல்லை, ஜென்மமும் சிறந்த இடம் இல்லை. ஆனால் 12ஐ காட்டிலும் 1ஆம் இடம் பல வகையில் மேன்மையான இடம். நன்மையோ தீமையோ ஜென்மத்திலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 1ஆம் வீட்டான பலன்களை மிக மிக பிரகாசிக்க வைப்பார். உங்களுடைய திறமை, உங்களுக்குள்ள ஆற்றல், அதிர்ஷ்டம், மதிப்பு, மரியாதை, கௌரவம், சகல விதமான சௌபாகியம், புகழையும் கட்டாயம் தருவார். அதே வேளையில் ஜென்மத்திலே சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ஒரு சில சங்கடங்களையும் ஒரு சில அவப்பெயர்களையும் தருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அவர் 7-10 கூடியவராகி ஜென்மத்திலே இருப்பதினால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எதிலும் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும். புதியவர்களிடத்தில் அளவு கடந்து நீங்கள் பழகக்கூடாது. ஆணாக இருந்தால் பெண்களிடத்தில், பெண்களாக இருந்தால் ஆணாக இடத்தில், அது இளம் வயதர்களாக இருந்தாலும் சரி, இளம் வயதை கடந்தவர்களாக இருந்தாலும் சரி, விழிப்புணர்வு இருக்க வேண்டும். ஒரு சில சலனத்தையும் சபலத்தையும் அவர் கட்டாயம் கொடுப்பார். அவர் 7 கூடியவர் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அதனால் தர்மத்தோடும் ஒரு எல்லையோடும் நீங்கள் பழக வேண்டும். இல்லை என்றால் உங்கள் பேர் கெடும். அதனால் மதிப்பு மரியாதையும் உங்களுடைய மதிப்பு மரியாதை கெடுதலுடன் உங்களுடைய செயலால் அவப்பெயர் உண்டாகும் என்பதையும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் ஜென்மத்திலே வந்திருக்கக்கூடிய ஒரு தீமையான பலன்கள். அதை தவிர பார்த்தால் 1ஆம் இடத்திலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் உள்ளுக்குள் இந்த உலகத்தில் ஆண்டவன் எல்லோரையும் ஏதோ ஒரு வகையில் திறமையாகத்தான் படைத்திருப்பான். அந்த திறமை குரு பகவான் 12 இருந்ததால் வெளி உலகத்திற்கு தெரியாது இருந்திருக்கும். இப்பொழுது உங்கள் ஜென்மத்திலே வந்திருப்பதினால் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கின்ற திறமை பிரகாசிக்கும். என்ன திறமை என்று உங்களுக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய திறமை வெளி உலகத்திற்கு வரும். ஈடுபட்டிருக்கின்ற துறையில் நீங்கள் பிரகாசிப்பீர்கள். அதனால் மதிப்பு, மரியாதை, பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், சகலவிதமான சௌபாகியம், பணம் என்று என்னென்ன நன்மைகள் உண்டோ ராசியையும் லக்னத்தை போல் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் லக்னத்துக்குண்டான என்னென்ன பலன்களோ அந்த பலன்கள் அத்தனையும் ராசியிலே வந்திருக்கக்கூடிய குருபான் உங்களுக்கு சுபிட்சத்தை கட்டாயம் தருவார். முதலில் சொன்னது போல யாரிடத்திலும் நீங்கள், அதுவும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், எல்லை தாண்டியும் தர்மத்தை மீறியும் நீங்கள் பழகக்கூடாது. பழகினால் உங்கள் பேர் கெடும் என்பதை மட்டும் மீண்டும் ஆணித்தரமாக சொல்கின்றோம். அனுபவ ரீதியாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சபலமும் சலனம் வரும். அதை நீங்கள் சரியாக அதை நீங்கள் கையாண்டால், எந்த விதமான மாறுபட்ட கருத்து இல்லாமல் அதில் சரியான முறையில் நீங்கள் செயல்பட்டால் 1ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பதே உண்மை. ஆக ராசியிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் பலவிதமான நன்மைகளும் பேர் புகழையும் கட்டாயம் தருவார் என்பது தெளிவு. ஊர் உலகத்திற்கே தெரியாது இருந்த நீங்கள் மிகப்பெரிய புகழ் மாலையை நீங்கள் சூட்டப் போகிறீர்கள். ஈடுபட்டிருக்கின்ற துறையில் நிச்சயமாக நீங்கள் சாதனை படைக்கப் போகிறீர்கள். கடந்த வரக்கூடிய ஓராண்டுகளாக அதற்கு சாதகமாக ராகுகேது பயிற்சியும் ஆக இருக்கிறது, சனி பயிற்சியும் ஆக இருக்கிறது என்பதே உண்மையாகும். இப்பொழுது அவர் பார்வையால் விளையக்கூடிய எப்படிப்பட்ட பலன்கள் என்பதையும், மற்ற சில வீடுகளுக்கு அவரால் எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் உண்டாகி போகிறது என்பதையும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போம். ஆக 12 இருந்த குரு பகவானை காட்டிலும் ராசியிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் பலவிதமான நன்மைகளையும் யோகத்தையும் புகழையும் கட்டாயம் தரப்போகிறார் என்பது உண்மையாகும். அவருடைய பார்வை 5ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டையும், 7ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டையும், 9ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டையும் பார்க்க இருக்கின்றார். முதலில் அவருடைய பார்வை 5ஆம் வீட்டிற்கு கிடைக்கிறது. 5ஆம் வீட்டிற்கு கிடைப்பதனால் உங்களுடைய மனதில் உள்ள கவலைகள் அகன்று
ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் பூர்ணமாக நிறைவேறும். இளையவர்கள் படிப்பில் சூரனாக திகழ்வார்கள். ஈடுபட்டிருக்கின்ற துறையில் கல்வித்துறையில் கட்டாயம் சாதனை படைப்பார்கள். திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் ஏதோ ஒரு காரணங்கள், 7 சனி, ராகுகேது சம்பந்தம், 2 ராகுகேது, இப்படி பலவிதமான காலதாமதமான திருமணத்திற்கு 1000 வழிகள் இருக்கிறது. அந்த வகையில் மாட்டிக்கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் ராசியிலே இருந்து குரு பகவான் 5ஆம் வீட்டை பார்ப்பதனால் அற்புதமான முறையிலே 7ஆம் வீட்டை பார்த்தாலும் திருமணம், 5ஐ பார்த்தாலும் திருமணம், 7ஐ பார்த்தால் திருமணம், 5ஐ பார்த்தால் குழந்தை பாக்கியம். திருமணமானால் தானே குழந்தை பாக்கியம் பிறக்கும். அதனால் 5இலே வரக்கூடிய 5ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சுபட்சத்தை தருவதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் மனதில் உள்ள கவலைகளை அகற்றி ஆசைகளையும் லட்சியத்தையும் நிறைவேற்றி வைப்பதும் இல்லாமல் இளைஞர்களுக்கு அற்புதமான முறையிலே திருமண பாக்கியத்தை கட்டாயம் கொடுப்பார் என்பது தெளிவு. உங்களுடைய பிள்ளைகள் அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சியை நோக்கி அற்புதமான முறையிலே செல்வார்கள். அந்த வீட்டிற்கு அவர் 3, 6 கூடியவராக இருப்பதினால் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு கடன்கள் ஏற்படும். அந்த கடன்கள் நீங்கள் தாராளமாக சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். தெய்வ உபாசனை, ஆன்மீக சுற்றுலா, முன்னோர்களுடைய சொத்து, தாய்மாமனுடைய ஆதரவு, தந்தையினுடைய சொத்து, தாத்தா வகையில் சொத்து, தெய்வ கடாட்சம், தான தர்மங்கள் பண்ணுவது, சிந்தனையாலும் செயலாலும் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பது, ஈடுபட்டிருக்கின்ற துறையில் சகல விதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் ஏற்படுத்துவது. கடந்த காலத்தில் 5ஆம் வீட்டிற்கு 8இலே மறைந்திருந்த குரு பகவான் பிள்ளைகள் வகையில் 1, 2 கஷ்டமல்ல, ஏராளமான கஷ்டம் பட்டீர்கள். 5ஆம் வீட்டிற்கு 8இலே மறைந்த குரு பிள்ளைகள் வகையில் அவரவர் வயதிற்கேற்றார்கள் பிள்ளைகள் சரியில்லையே என்ற கவலை, அந்தந்த வயதிற்கேற்ற வேலைகள் திருமணம் நடக்கவில்லையே, வேலை ஒழுங்காக கிடைக்கவில்லையே என்ற கவலை, ஒரு சிலருக்கு பிள்ளைகள் வகையில் அவப்பெயர், கெட்ட பெயர், அசிங்கம், அவமானம், ஒரு சிலருக்கு வைத்திய செலவு, இப்படி எண்ணற்ற கண்ணீர் வடித்த மிதுன ராசிக்காரர்கள் 5ஆம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்வதனால் 5ஆம் வீட்டிற்கு 8இலே இருந்த குரு பகவான் மறைந்து 5ற்கு 9இலே இருப்பதினால் பிள்ளைகளை பற்றியும் உங்களுடைய மனதில் உள்ள குறைகளும் பூரணமாக நீங்கி மிகப்பெரிய சுபிட்சத்தையும் லாபத்தையும் மனதால் சந்தோஷத்தையும் அடையப் போகின்றீர்கள். 5ஐ குரு பகவான் பார்வை செய்வதால் அற்புதமான முறையிலே இந்த குரு பயிற்சி ராசியிலே இருந்து 2ஆம் வீட்டிற்கு வருவதற்குள் திருமணம் ஆகியிருப்பவர்களுக்கு அற்புதமான முறையில் குழந்தை பாக்கியம் கட்டாயம் உண்டு. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் 5ஆம் வீட்டிற்கு 9இலே இருந்து பார்க்கக்கூடிய குரு பகவான் அற்புதமான புத்திர பாக்கியத்தை கட்டாயம் கொடுப்பார் என்பதை எதிர்பார்க்கலாம். பெரியவர்களும் பேரன் பேத்தியை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அடையலாம். சகல விதமான நன்மைகளும் தெய்வ கடாட்சத்தையும் பூரணமாக உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் வீட்டின் மூலமாக கட்டாயம் தருவார் என்பதே தெளிவு. அதற்கு ஆதரவாகவும் சாதகமாகவும் மற்ற கிரகங்களும் சஞ்சரிக்கிறது என்பதையும் நீங்கள் தாராளமாக நம்பலாம். அதுதான் உண்மையாகும். அடுத்தபடியாக குரு பகவானுடைய பார்வை 7ஆம் வீட்டிற்கு கிடைக்கிறது. தனுசுக்கு அவர் வீட்டை அவரே பார்க்கின்றார். அதனால் பாவத்தை பாவாதிபதி பார்த்தால் பாவ புஷ்டி, அதாவது தான் வீட்டை தானே பார்த்தால் அந்த வீடு பலமடைகின்றது. 7ஆம் வீட்டிற்கு 1, 4 கூடையவர் என்பதனால் 7ஆம் வீட்டின் மூலமாகவும் சகல விதமான இதற்கு சொன்னது போல இளைஞர்களுக்கும் இளம்பெண்கள் 5ஆம் வீட்டிற்கு சொன்னது போல இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் அற்புதமான முறையில் திருமண பாக்கியம், சரியான முறையில் வேலை கிடைக்கவில்லை என்றால் அற்புதமான முறையில் வேலை கிடைக்கும். தொழிலில் இருப்பவர்களுக்கு தொழில் விருத்தி, கணவன் வகையிலையோ மனைவி வகையிலையோ அதிர்ஷ்டங்கள், தான் வீட்டிற்கு 1, 4 கூடியவர் என்பதனால் சொந்த வீடு இல்லாதவர்கள் சொந்த வீடு கட்டிக்கொண்டு கிரகப்பிரவேசம் செல்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதிகமாக ஏற்கனவே வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும், வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்புகளும், தோட்டம் தரவுகளை வாங்கக்கூடிய அமைப்புகளும் உள்ளது. இன்ப சுற்றுலா செல்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது. கூட்டுறவுத்துறையில் தொழில் செய்கின்றவர்களுக்கு அமோகமான வரவேற்பு, பெரிய அளவில் தொழில் வளர்ச்சியை நோக்கி கட்டாயம் செல்லும். 7ஆம் வீட்டின் மூலமாக வெளியூர்களுக்கு செல்வது, வெளிநாடுகளுக்கு செல்வது, படிப்புக்காக, வேலைக்காக, தொழிலுக்காக என்னென்ன விஷயங்கள் 7ஆம் வீட்டின் மூலமாக இருக்கிறதோ அத்தனை விதமான சௌபாகியங்களையும் நிச்சயமாக 7ஐ பார்க்கக்கூடிய குரு பகவான் கட்டாயம் உங்களுக்கு தருவார் என்பதே உண்மை. கடந்த காலத்தில் 7ஆம் வீட்டிற்கு 6இலே இருந்ததினால் கணவன் மனைக்குள் சண்டை, சச்சரவு, புரிதல் இல்லாமல், வைத்திய செலவு, ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒருவரோடு பேசாமல், முகம் கொடுத்து பேசாமல் இருந்தது. பலவிதமான கஷ்டங்கள் தம்பதிகள் அனுபவித்தார்கள். சிறிய இளம் வயது தம்பதிகள் வரை, முதிய தம்பதிகள் வரை ஏதோ ஒரு குறைபாடு. அப்படியே அன்பாக இருந்தாலும் வைத்திய செலவு, உடல்நலிவு சரியில்லை, மருத்துவமனை செல்வது என்று பலவிதமான சங்கடங்களை அனுபவித்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்படிப்பட்ட சங்கடங்களெல்லாம் இந்த குரு பயிற்சியின் மூலமாக நிச்சயமாக உங்களை விட்டு அடியோடு விலகும் என்பது தெளிவாகும். கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்போடும் அரவணைப்போடும் மிக மிக அற்புதமாக இருப்பீர்கள். இளைய பருவத்தில் உள்ளவர்களுக்கு திருமணமாகி யோகமான வாழ்க்கையும் வசந்தமான வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பித்து அற்புதமான தாம்பத்திய சுகம் கட்டாயம் கிடைக்கும் என்பது தெளிவு. 7ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்ப்பதினால் குரு பகவான் 7ஆம் வீட்டின் மூலம் என்னென்ன நன்மைகள் உண்டோ அத்தனை விதமான நன்மைகளும் கட்டாயம் ஆக்குவார். பொருளாதார சுபட்சத்தையும் சுகத்தையும் கட்டாயம் தருவார் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். பலருக்கு விஐபிகளுடைய தொடர்பும், அரசாங்கத்தினுடைய தொடர்பும்,
பொது வாழ்வில் இருப்பவர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் மற்ற வகையில் இருந்தாலும் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்கள் பட்டமும் பதவியும் தேடி வரும். நீங்களும் தாராளமாக ஏற்றுக்கொண்டு அற்புதமான முறையிலே கட்டாயம் செயல்படலாம். அது எப்படி என்றால், குரு பகவான் 10க்குடையவர் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம். 10க்கு 10ஆம் வீடான 7ஆம் வீட்டை பார்ப்பதால் பட்டம் பதவி பேர் புகழ் பலருக்கு வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. ஏற்கனவே அப்படி பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கு அந்த விஷயத்தையும் நீங்கள் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆக குருவினுடைய பார்வை 5ஆம் வீட்டிற்கும் அற்புதமாக இருக்கிறது, 7ஆம் வீட்டிற்கும் அற்புதமாக இருக்கிறது. அடுத்து அவருடைய பார்வை 9ஆம் வீட்டிற்கு கிடைக்கிறது. மே மாதம் 15ஆம் தேதி குரு பயிற்சி, 31ஆம் தேதி அன்று ராகு கேது பயிற்சி ஆகின்றது. 10ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் 9ல் வருவார், 4ல் இருக்கக்கூடிய கேது பகவான் 3க்கு வருவார். 9ல் இருக்கக்கூடிய ராகு பகவானை குரு பகவான் பார்வை செய்தனால் 9ஆம் வீடு பூர்ணமான யோகத்தை தரக்கூடிய வாய்ப்பை பெறுகின்றது. பல வருடங்களாக 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ராகு கேது 9லே வருவார். 18 ஆண்டு காலம் கழித்து அங்கே வந்திருக்கக்கூடிய ராகு பகவான் குருவினுடைய பார்வை வாங்குவதனால் எந்த ஜென்மாந்தத்தில் யார் செய்த பாவமோ சாபமோ எப்படிப்பட்ட சங்கடங்கள் இருந்தாலும் ஜான் ஏறினால் மூலம் சறுக்கும் என்று சொல்வார்கள். உங்களுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவிலே பிரகாசிக்கவில்லையே என்று கண்ணீர் விட்டு கஷ்டப்பட்டு இருப்பவர்களுக்கு ராகுவை 9லே வந்திருக்கக்கூடிய ராகுவை குரு பகவான் பார்வை செய்தனால் எல்லாத்திற்கும் சாப விமோச்சனம் கிடைத்தது போல் மிக பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் உங்களை கட்டாயம் காத்திருக்கிறது. நீங்கள் செய்த முயற்சிகள் அத்தனையும் திருவினையாக்கும், தொட்டதெல்லாம் பொன்னாகும். எல்லா வித சங்கடத்திற்கும் சாபத்திற்கும் விடிவும் விமோச்சனம் கட்டாயம் பிறக்கும் என்பதே 9ஆம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்யக்கூடிய பலன்களாகும். அவர் 9க்குடையவராகி 10க்குடையவராகி 9ஐ பார்க்கிறார். 9ஆம் வீட்டு அதிபதி 10ல் இருக்கின்றார். இதுவே மகத்தான தர்ம கர்மாதியோகம் 9ஆம் வீட்டிற்கு ஏற்படுகின்றது. ஆனால் 9ஆம் வீட்டின் மூலமாக சகல விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கடாட்சம் தந்தையாலும் தந்தை உருளாலும் மேன்மையும் புதிர்ராஜ சொத்துக்களும் பங்கு பாகம் சரியாக பிரிக்க முடியாத இருந்தால் முறையான உங்களுடைய பங்கு வரும், முன்னோருடைய சொத்து வரும். அப்படி சொத்தே இல்லாதவர்களுக்கு பெரியவர்கள் மூலமாகவும் மகான்களுடைய ஆசீர்வாதம் மூலமாகவும் நீங்களே உழைத்து பெரிய அளவில் வளர்ச்சி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அற்புதமாக 9ஆம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு பலவிதமான அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது என்பதே உண்மையாகும். அவர் 9ஆம் வீட்டிற்கு 2-11 கூடியவராகி 9க்கு 5ல் இருந்து பார்ப்பதினால் தொட்டதெல்லாம் பொன்னாகும். உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியடையும். அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் வயதிற்கும் சொந்த ஜாதகத்தின் தசாபுத்திக்கு ஏற்றாற்போல் குருவினுடைய பார்வை 9ஆம் வீட்டிற்கு கிடைப்பதினால் 9லே இருக்கக்கூடிய ராகுவுக்கும் கிடைப்பதினால் மிக பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் லாபங்களும் மனநிறைவும் பேரும் புகழும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் தெய்வத்தினுடைய பூர்ணமாக உங்களுக்கு காத்திருக்கிறது. சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வளம்படுத்தி கொள்ளலாம் என்பதே குரு பகவானுடைய சஞ்சார பலனும் குரு பகவானுடைய பார்வையால் ஏற்படக்கூடிய மிக மிக அற்புதமான பலன்களும் என்பது மிகவும் தெளிவாகவும் விரிவாகவும் நமக்கு தெளிவாக தெரிகின்றது. சரியான முறையில் பார்த்து கொள்ளுங்கள். மற்ற வீடுகளுக்கும் குரு பகவானுடைய பார்வையும் குரு பகவானுடைய சஞ்சாரமும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பது இப்போது நாம் பார்க்கலாம். இந்த குரு பகவான் 2ஆம் வீட்டிற்கு 12லே இருக்கின்ற காரணத்தினால் 2ஆம் வீட்டிற்கு நாளை பார்ப்பதினால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் ஏற்படும், வீடு வண்டி வாசல் வாகனங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பும் குடியிருப்பு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பும் கட்டாயம் இந்த வருடம் ஏற்படும் என்பது தெளிவு. 3ஆம் வீட்டிற்கு 11லே இருந்து 3ஆம் வீட்டிற்கு 5ஆம் வீட்டை பார்ப்பதினால் இளைய சகோதரிகள் இருந்தால் அவருடைய வாழ்க்கை வளங்களை நோக்கி செல்லும். அவர்கள் இளையவர்களாக இருந்தால் படிப்பில் சூரர்களாகவும், வாலிப வயதிலாக இருந்தால் திருமணம், குழந்தை பாக்கியம், வாழ்க்கை வசந்தம் மிக மிக அற்புதமாக இருக்கும். இளைய சகோதரிகளுக்கு இந்த குரு பகவான் பெரிய வளர்ச்சியை கட்டாயம் மிதுன ராசி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நிச்சயமாக தருவார் என்பதே உண்மையாகும். 4ஆம் வீட்டிற்கு நாளை பார்ப்பதினாலும் 4ஆம் வீட்டிற்கு 10ஐ பார்ப்பதினாலும் சொந்த ஜாதகத்தில் ஜாதக தசாபுத்தி சாதகமாக இருந்தால் 4ஆம் வீட்டின் மூலமாக மிகப்பெரிய வீடு வண்டி வாசல் வாகனங்கள் அசையா சொத்துக்கள் என்று பலவிதமான சௌபாகியங்களும் நிச்சயமாக இந்த குரு பகவான் தருவார் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். 6ஆம் வீட்டிற்கு அவர் 8லே மறைந்திருப்பதினால் 6ஆம் வீட்டின் மூலமாக வரக்கூடிய கெடுதல்களும் சங்கடங்களும் வம்பு வழக்குகளும் நிச்சயமாக உங்களை எதுவும் செய்யாது என்பதே தெளிவாகும். 8ஆம் வீட்டிற்கு அவர் 6லே இருப்பதினால் 8ஆம் வீட்டின் மூலமாக வரக்கூடிய சங்கடங்களும் அசிங்கும் அவமானங்களும் நிச்சயமாக குரு பகவான் தரமாட்டார். 8ஆம் வீட்டிற்கு அவர் 6லே மறைந்து விட்டதனால் எல்லா விதமான கெட்ட பலன்களும் உங்களை அண்டாது என்பதும் தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். கடந்த காலத்தில் 8ஆம் வீட்டிற்கு 5லே இருந்து 8ஐ பார்த்ததால் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் சங்கடங்கள், வீண் விரோதங்கள், வைத்திய செலவுகள், விரோதங்கள் என்று பலவிதமான சங்கடங்களை அனுபவித்த நீங்கள் இனி அது அப்படியே மாறி தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் எல்லா விதமான நன்மைகளும் சௌபாகியங்களும் பந்த பாசங்களும் கட்டாயம் உருவாவதற்கு கூடுதலாக வாய்ப்பும், பிரிந்திருந்த அண்ணன் தம்பிகளும் குடும்பங்களும் ஒன்றாக சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் பாக்கியங்களும் பலருக்கு கட்டாயம் உண்டாகும் என்பதே உண்மையாகும்.
10ஆம் வீட்டிற்கு அவர் 1 10 10ற்கு 4 10ஆம் வீட்டை பார்ப்பதினால் புதிய தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய புதிய நண்பர்கள் புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே தொழிலதிபராக இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி ஏற்படும். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரமும் உயரும். பணியில் இருப்பவர்களுக்கு நீங்கள் நினைக்கின்ற அளவுக்கு மன நிம்மதியோடு பணி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் பதவி உயர்வுகளும் நீங்கள் விரும்புகின்ற இடமாற்றங்களும் பண உயர்வும் பதவி உயர்வும் பலருக்கு கட்டாயம் வரும். 10ஆம் வீட்டிற்கு 4 10ஆம் வீட்டை பார்ப்பதினால் தொழில் ஸ்தானம் மிக பெரிய அளவிலே வலிமை அடைகிறது. அதனால் தொழிலதிபர்களும் சரி பணியில் இருப்பவர்களும் சரி ஏற்றமும் மாற்றமும் வளர்ச்சியும் நோக்கி மிக மிக பெரிய அளவிலே உங்களுக்கு கட்டாயம் தொழில் மூலமாகவும் வேலையின் மூலமாகவும் பெரிய உச்சத்தை கட்டாயம் அடைவீர்கள் என்பதே உண்மையாகும். 11ஆம் வீட்டிற்கு 7ஆம் வீட்டை பார்ப்பதினாலும் 11ஆம் வீட்டிற்கு 9ஆம் வீட்டை பார்ப்பதினால் குரு பகவான் 11ஆம் வீட்டிற்கு அவர் பாக்கியாதிபதி இருப்பதினால் மூத்த சகோதரருடைய வாழ்வில் கணவன் திருமணம் போன்ற சுபகாரியங்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிச்சயமாக வரும் என்பதே தெளிவு. காரணம் 11ஆம் வீட்டிற்கு 7ஆம் வீட்டை பார்ப்பதினால் மூத்த சகோதரனுடைய வாழ்வில் திருமணம் ஆகவில்லை என்றால் திருமணமும் குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்களும் 11ஆம் வீட்டிற்கு 9ஐ பார்ப்பதினால் அதிர்ஷ்டமும் யோகமும் லாபங்களும் சொத்து சுகங்களும் சேர்ப்பதும் பட்டம் பதவி உங்களுடைய உங்களுடைய அண்ணனுக்கும் அக்காவுக்கும் அதாவது மிதுன ராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய மூத்த சகோதரிகளுக்கு மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிச்சயமாக உங்கள் ஜென்மத்திலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் தருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பதே தெளிவாகும். ஆக 12லே இருந்த குரு பகவான் உங்களுடைய ராசியிலே அமர்ந்து ராசியிலே இருந்து எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பதையும் அவருடைய பார்வையால் 5, 7, 9ஆல் எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும் என்பதையும் மற்ற வீடுகளுக்கும் அவர் எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பதையும் நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்தோம். சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு ஏற்கனவே ராகுகேது சனி பயிற்சியும் சாதகமாக இருப்பதினால் மிதுன ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு இந்த வருடம் அதாவது இந்த மே மாதம் இருந்து அடுத்த மே வரை இந்த குரு பயிற்சி ஓராண்டு காலத்திற்கு மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் சாதனையும் கட்டாயம் நீங்கள் படைப்பீர்கள். அதை நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற வகையில் வாழ்வை வளமைப்படுத்தி கொள்ளுங்கள். இப்பொழுது குரு பயிற்சிக்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். மிதுன ராசிக்காரர்கள் நிச்சயமாக உங்களுடைய குலதெய்வத்தின் கோயிலுக்கு சென்று வருவதும் காலையும் மாலையும் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு நெய் தீபம் ஏற்றி வருவதும் வீட்டிலே 3 நெய் தீபங்களை காலையில் கட்டாயம் மண்ணாலான நெய் தீபங்களை ஏற்றி வருவதும் குரு பயிற்சிக்கு பிறகு மே 15ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக மகானினுடைய ஜீவசமாதிக்கு சென்று வழிபடுவது என்பதும் லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது என்பதும் அளவற்ற நல்ல பலன்களை கட்டாயம் தரும். நன்றி, வணக்கம்.